நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாருங்க. அவரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இயேசுவை அறிந்தவர்களாக இருந்தாலும் சரி, அறியாதவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே ஃப்ரெண்டு. அவர் நல்ல ஃப்ரெண்டுங்க. அவர் தான் இயேசு கிறிஸ்துங்க. இந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரிடத்துல போய் நம்முடைய காரியங்களை சொல்லும் பொழுது அந்த காரியங்களை அவர் ஏற்றுக்கொள்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை சொல்லும் பொழுது நல் ஆலோசனைகளை கொடுக்கிறவரா இருக்கிறார். நம்ம தப்பு செய்யும் பொழுது அந்த தப்பை போய் மற்ற இடத்துல சொல்லாம அந்த தப்பை கண்டித்து உணர்த்துகிறவரா இருக்கிறார். அந்த தப்பிலிருந்து விடுபடும்படியான வழியை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம வியாதி நம்ம போய் புலம்பிட்டு இருக்கும் பொழுது அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றுகிறோம் நம்முடைய ஃப்ரெண்டாக இயேசு கிறிஸ்து. அப்படி நம்முடைய ஃப்ரெண்டு இயேசு கிறிஸ்து நம்மோட அன்பாக பழகுறார். நம்ம அவரை விட்டு விலகலாம்னு நினைச்சா கூட அவர் நம்மை விட்டு விலகாமல் நம்மோடு கூட எப்போது இருக்கிறவராகவே இருக்கிறார். உலக ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கல, ஒரு சின்ன சண்டை வந்தா பேசாம இருப்பார். ஆனா நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்கிறதுனால நம்ம பேசலைன்னா கூட அவர் நம்மோட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படிப்பட்ட நல்ல ஃப்ரெண்டை நம்ம எப்போதும் துணைக்கு வச்சுக்கிறது நல்லது. வேதாகமத்துல வாசிக்கிறோம், யாத்ராகமம் 33:11 தன் சிநேகிதனோடு பேசுவது போல மோசையோடு பேசினார் சொல்லி வேதத்துல வாசிக்கிறோங்க. அப்ப ஒரு மனுஷனிடத்துல பேசும் பொழுது ஒரு ஃப்ரெண்டு போல பேசுறாராம். அப்ப நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஃப்ரெண்டா ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய காரியங்களை சொல்லுவோம், நம்முடைய பிரச்சனைகளை சொல்லுவோம், நம்முடைய தேவைகளை சொல்லுவோம். அவரும் அதற்கு உரிய எல்லா சொல்யூஷனையும் நமக்கு கொடுப்பாரு, நம்மை ஆசீர்வதிப்பாரு, நம்மை பலப்படுத்துவாரு, நம்மோடு கூட இருந்து ஆதரவு கொடுக்கிறவரா இருப்பாருங்க. அப்ப நம்முடைய நல்ல ஃப்ரெண்டை நம்ம எப்போது என்னன்னா நம்ம விட்டு விலகாம இருக்கணுங்க. அதே தான் யோவான் சுவிசேஷத்துல வாசிக்கிறோம், லாசருக்கு நல்ல சிநேகிதன் இயேசு கிறிஸ்து. லாசரு மரித்து போயிட்டாருன்னு, உடம்பு சரியில்லை மரித்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே இயேசு என்ன பண்றாரு, கண்ணீர் விட்டாருன்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோங்க. அப்ப நம்முடைய சூழ்நிலைகளை, நம்முடைய பிரச்சனைகளை பார்த்து அவர் மனம் வருந்துகிறவராக, அதிலிருந்து விடுபடும்படியான வழிகளை கொடுக்கிறவராக நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நம்மோடு கூட என்ன பண்ணணும், கூட வைத்துக் கொள்ளுகிறவர்களாக நம்ம இருக்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா